எத்தேய் 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 உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தேய்? இல்ல தேய், பெரியத்த வீட்டுல 2 லட்சம் காணாம வீட்டுல அந்த பணம் இப்ப கிடைச்சிட்டு தேய். வீட்டுல தான் இருந்துச்சான். இல்ல தேய், ஆபீஸ்ல காணாம பண்ண பணம் தான் வீட்டுல கிடைச்சிருக்கு. இல்ல தேய், லட்சுமி தான் எடுத்து கொண்டு வைக்கலையா? அந்த குடிகாரர் இருக்கார்ல உங்க மருமவை, அவர் தான் பணத்தை திருடி எடுத்துட்டு வந்து வச்சிருக்காராம் தேய். அதுவும் செல்லமா மெயினி பையில வச்சிருக்காரு. ஆமா தேய், அவர் தான் திருடி இருக்காரு. உங்க கூட தான் அவர் அடிக்கடி வந்து பேசிட்டு இருப்பாரு. உங்க கூட தான் அவருக்கு சவகாசம் அதிகம். இல்ல தேய், அவர் உங்க கூட தானே அடிக்கடி பேசுவாரு. இல்லத்தே, ரூபா காணாம இருக்கு, அவர் தான் எடுத்திருக்காரு. அவருக்கு உங்க கூட தான் நட்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கும் வேண்டாத்தே, நான் காலையில பெருக்கி அழிவுன்னு தட்டியாச்சு. விளக்கு மாத்த இப்ப எதுக்கு எடுக்கணும்? இல்லத்தே, அவர் உங்க கூட தானே அடிக்கடி பேசுவாரு. அதான் உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கும்னு கேட்கலாமேனு வந்தேன். எத்தேய், ஏ டோபாமண்ட, அந்த குடிகாரர் இருக்கார்ல, அவர் தான் அந்த 2 லட்சத்தை திருடினார். அவனுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், தங்கச்சி சொன்னா. இப்ப என் தங்கச்சி எதுக்கு ஆசிரிய? அவ அப்படி என்னத்த பத்த வச்சா? நடந்தது தானே சொன்னா. நான் சும்மா தானே என்ன நடக்க என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வந்தேன். அது கேட்க என்ன பிடிச்சி ஆசிரியா, தங்கச்சி பிடிச்சி ஆசிரியா? இந்த வீட்ல என்ன நடந்தாலும் கண்ணையும் காதையும் மூடிட்டு இருக்கன் போல. என்னன்னு கேட்டவனே உங்களுக்கு குத்தமாயிட்டு சண்டைக்கு வந்துட்டியே. சண்டை பிரச்சனைனா வந்து வாங்கி கட்டிட்டு நின்றுங்க. மத்தபடி தண்ணி வேணும் வெண்ணி வேணும்னு காத்து கத்து கத்துனால இந்த பக்கம் வந்துறாதீங்க. இதல மட்டும் முத இடத்துல நில்லுங்கடி. சோறு கறி ஆக்கிட்டியா? என்னதான் ஆக்க போறேன்? ஆன மகள போய் ஒழுங்கா ஆக்குங்க. அதுக்கு பிறகு மத்தவிய வீட்ல என்ன நடக்குது பார்க்கலாம். இன்னைக்கு ராசத்தை வச்சு வேசத்தை வச்சு அப்பளத்தை வார்த்து கொப்பளத்தை பொரிச்சேன்லாம் இருக்க கூடாது. ஒழுங்கா சாம்பார் வச்சிட்டு காரி எடுத்துட்டு வந்து தாரே கூட்டு வை. போக மாதிரி வெங்காயம் தக்காளி வெட்டி வை, நான் போய் காரி வாங்கிட்டு வரேன். ஏத்தே, அப்படினா கறி குழம்பே வச்சிர வேண்டியதானே? எதுக்கு 2 வேளை பார்க்கணும்? சாம்பார் எதுக்கு? இந்த வீட்ல நான் மாமியாரா இல்ல நீ மாமியாரா? ஏத்தேய், அது கூட உங்களுக்கு மறந்து போச்சோ? வெள்ளத்துல இருக்கல தேய், நீங்க தான் மாமியாரு. என்னது நானா? நான் செஞ்சா ருசியே இல்லைன்னு சொல்வியே தேய். அந்த டோபாமண்டையே குழம்பையும் கூட்டையும் வைக்க சொல்லுங்க. நான் வேணா சோறை மட்டும் பொங்கி. ஏத்தே, கறி கூட்டு வைக்கணும் அவ்வளவுதானே? இன்னைக்கு நான் ஏன் ஸ்டைல வச்சுதாரி சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு பிறகு சொல்லுவிய.
மஞ்சு, மஞ்சுமா, மஞ்சு. வாங்குங்க. பிள்ளைய நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டீல்ல, இதுவே போதும். சூர்யா, நம்ம ஊருக்கு கிளம்புவோமா? மம்மி டேடி தான் இப்படி அவசரப்படுறாங்கன்னா நீங்க ஏன் மம்மி இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஏன்பா, இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்து என்ன பண்ண போறோம்? அத வேலை இல்லல்ல, இன்னைக்கு கிளம்பிடலாம். நான் போய் அவசரம் மட்டும் சொல்லிட்டு வரேன். ஏங்க, நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம்ல? கிளம்பலாம் மஞ்சு. இதுக்கு மேல நம்ம எதுக்கு இந்த ஊர்ல இருக்கணும்? வேஸ்ட் தான். மம்மி அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? காணாம போன பணம் கிடைச்சிருச்சு மம்மி. அண்ணா என்கிட்ட சாரி தான் கேட்டாரு. டேடி தான் நீ அங்க வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லி அண்ணாவை சத்தம் போட்டுட்டு என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. மஞ்சுமா, பணம் கிடைக்கலன்னா நம்ம பையனை தானே அவங்க திருடன்னு நினைச்சிருப்பாங்க. பணம் கிடைச்ச உடனே மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிச்சிடணுமா? மறுபடியும் அங்க வேலை பார்த்து ஒரு 10 லட்ச ரூபா காணாம போச்சுன்னா நம்ம பிள்ளை என்ன சொல்லுவாங்க சொல்லு? இதே மாதிரி திருடன்னு சொல்லி வேலையை விட்டு போன்னு தானே சொல்லுவாங்க. அது உன் மகனுக்கு புரியல. நீ எடுத்து சொல்லு. நான் அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். சூர்யா, அப்பா சொல்றது நியாயம் தானப்பா? திடீர்னு 10 லட்ச ரூபா காணாம போச்சுன்னா உன் மேல தானே பழி போடுவாங்க. பழி மட்டும் இல்ல மஞ்சு, ஜெயில கூட தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் அது. அதனால அங்க நம்ம பிள்ளை வேலை செய்யறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அவங்க எல்லாரும் அண்ணன், தம்பி, மைனி, சம்பந்தின்னு குடும்பத்தோட இருக்காங்க. நம்ம பிள்ளை மட்டும் அங்க ஒத்தையில போய் வேலை பாக்குற மாதிரி இருக்கு. பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அவனுக்கு மேல கையை கீழே வச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அதனால அங்க வேலை செய்யறது சரிப்பட்டு வராது மஞ்சு. அதான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன். டேடி தோட்டத்துல நான் மட்டும் வேலை செய்யல, ஏகப்பட்ட பேர் அங்க வேலை பாக்குறாங்க. ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு போட்டோம்பா. நீ தானே ஆனா அவங்க பணத்தெல்லாம் வச்சு கையாண்டுட்டு இருக்க. வாண்ட தானே அவங்க பிரச்சனைக்கு வராங்க. மத்தவங்களாம் தோட்டத்துல வேலை செய்யறாங்க, அதனால போயிருவாங்க. நீ தானப்பா ஆபீஸ்க்கு இன்சார்ஜ். பணம் காணாம போச்சுனாலும் பொருள் காணாம போச்சுனாலும் உன்னைய தானே கேக்குறாங்க. அந்த லட்சுமணன் உன்னைய தானே போட்டு நோண்டுறான். நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நாங்க என்னப்பா பண்றது? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது டாடி. அதான் லட்சுமணன் என்ன சொன்னாங்கல்ல, இப்ப கூட அம்மா எனக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அண்ணா தான் பணம் காணாம போன கோவத்துல பேசிட்டாங்க. மத்தபடிக்கு அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க டாடி. எல்லாருமே என் கூட பாசமா தான் இருப்பாங்க. சூர்யா, பாசமா இருந்து என்னப்பா பிரயோஜனம்? உன் மேல திருட்டு பலி போட்டுட்டாவலப்பா. அது மட்டும் இல்ல, ஒருத்தர் கூட நீ எடுத்துக்க மாட்டான்னு சொல்லவே இல்ல பத்தியா? அம்மா லட்சுமணன் அண்ணாவை தவிர மத்தவங்க எல்லாருமே நான் எடுத்துக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க. லட்சுமணன் அண்ணா என்கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருந்ததுனாலதான் அவ்வளவு கோவமா பேசிட்டாரு. இல்லைன்னா அவரும் ரொம்ப நல்லவர் தாம்மா. இங்க பார்ப்பா சூர்யா, அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். இதுக்கு மேல இதே மாதிரி நடந்தா மறுபடியும் உன் மேல பழிய போட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லு? சரி வராதுப்பா. நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யறது நல்லது இல்ல. சென்னைக்கு போவோம், பெரிய கம்பெனி இருக்கு, பெரிய பெரிய ஆபீஸ் இருக்கு. நீ படிச்சிருக்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையா கிடைக்கும் அங்கண்ணா. இந்த வேலை வேண்டாம் சூர்யா, வா கிளம்பலாம். மம்மி டேடி பாருங்க மம்மி. சூர்யா, உங்க அப்பா எது சொன்னாலும் சரியாதான்ப்பா இருக்கும். நமக்கு கிளம்புவோம் சூர்யா. இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சரியில்லை. நம்ம வீட்டுல இப்பெல்லாம் யாருமே நிம்மதியாவும் இல்ல. நீ பாத்தியா? உங்க அப்பா தேவையில்லாததெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு கிடக்காவ. நீயும் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு குழம்பிட்டு இருக்க. நம்ம ஊருக்கு போவோம் சூர்யா. அப்பதான் மனசுல எல்லாருக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். கிளம்புவோம்ப்பா. மம்மி அவங்க வேலைக்கு வர சொன்னாங்க மம்மி. டேடி தான் என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. சூர்யா, நாங்க இவ்வளவு சொல்லியும் நீ அங்கதான் வேலைக்கு போனோம்னு நினைக்கிறியா? இல்ல டாடி, இந்த கிராமத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வேலையை நான் பிடிச்சுதான் செஞ்சிட்டு இருக்கேன் டாடி. பெரிய பெரிய கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கும் தான், ஆனா இங்க இருக்க மாதிரி நிம்மதி இருக்காது டாடி. ப்ளீஸ் டாடி, இங்கதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே வேலை பாக்குறேனே. இன்னும் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் டாடி. இங்க பார்ப்பா சூர்யா, நானும் உங்க அம்மாவும் முடிவு பண்ணிட்டோம். இதுக்கு மேல நீ அங்க வேலைக்கு போக வேண்டாம், நம்ம ஊருக்கு கிளம்புவோம். நீ சொன்னதுனால, உனக்கு பிடிச்சதுனால தான் நம்ம இந்த ஊருக்கு வந்தோம். ஆனா நீ வேலை பாக்குற இடம் எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுது. கிளம்பலாம் சூர்யா. ஆமாப்பா, நம்ம ஊருக்கு போவோம். மம்மி ப்ளீஸ் மம்மி. சூர்யா, நாங்க சொன்னா கேட்க மாட்டியா? கேப்பேன் டாடி, நீங்க சொல்றது மட்டும்தான் கேட்பேன். அப்போ கிளம்புனா கிளம்பு, அவ்வளவுதான். எம்மா எம்மா எம்மா, இங்க வாங்க. லட்சுமணா, என்னப்பா? நம்ம தோட்டத்துல வேலை பாக்குறான்ல சுப்பிரமணி. ஆமையா, அவனுக்கு என்ன? அந்த சுப்பிரமணி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேம்மா. பணம் கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி எடுத்தது எங்க வீட்டு மாப்பிள்ள தான் சொல்லிட்டேன். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கே வேலை பாருப்பான்னு சொன்னேன். ஆனா அவன் இன்னைக்கு வரும்போதே அவங்க அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாம்மா. அப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சு, எதுக்கு அவிய வந்திருக்காவன்னு நினைச்சிட்டே தான் அவன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவிய அப்பா திடீர்னு கோவப்பட்டு இனி என் மகன் இங்க வேலைக்கு வரமாட்டான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிட்டாவம்மா. என்னப்பா சொல்லியா? கூட்டிட்டு போயிட்டாவல? ஆமாமா, அந்த சுப்பிரமணி மேல நம்ம வீண் பலி போட்டுட்டோமா. அவனை திருடன்னு முத்திர குத்திட்டோமா. அது அவியலுக்கு பிடிக்கலையா. உன் அண்ணன் தம்பியா இருந்தா இந்த மாதிரி சொல்லுவியா? நீ நம்ம தானே செய்வா, எதுக்கு என் பிள்ளை மேல மட்டும் பழிய போட்டான்னு கேட்காவ. ஐயா லட்சுமணா, நானும் சொன்னேன்ல ஐயா, நம்ம சுப்பிரமணி அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னு சொன்னேன்ல.
அவிய அப்பா அம்மாவுக்கு நம்ம பழி போட்டுட்டோமேனு வருத்தம் இருக்கதானே செய்யும். அவன் நல்ல பையன், அடுத்தவிய பணத்துக்கு ஆசைப்படிய பையன் இல்ல. நீ அவன் மேல பழி போட்டது தப்புதான் லட்சுமணா. நம்ம வீட்டு பிள்ளைகள் மேல யாராவது இப்படி பழி சொல்லி சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் வருத்தமா தானே இருக்கும். அப்படிதான்ப்பா அவிய அப்பா அம்மாவுக்கு இருக்கும். அவர் சொன்னால ஒரு தப்பும் இல்ல. ஏம்மா நான் மட்டும் தாம்மா அப்படி சொன்னேன். அதுவும் நான் எதுக்காக சொன்னேன்? ரூபா பத்திரம் சுப்பிரமணின்னு 10 தடவைக்கு மேல சொல்லிட்டு போனேம்மா அவன்கிட்ட. அவ்வளவு சொல்லியும் அவன் தொலைச்சிட்டானேங்கிற வருத்தத்துல தாம்மா நான் சத்தம் போட்டுட்டேன். இல்லைன்னா நான் அவனை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவன் நம்மளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கான், எனக்கும் தெரியும். நீங்க மட்டும் அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்ல இல்ல. ஆனந்தும் அப்படிதான் சொன்னான். ஏன் தம்பி சூர்யா கூட அப்படிதான் சொன்னான், அந்த பையன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு. அண்ணன் கூட சொன்னாவம்மா, எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாவ. ஆனா நான் சொல்லி அப்படி செஞ்சுட்டானேன்னு நான் கொஞ்சம் வருத்தத்துல அப்படி பேசிட்டேன். ஏய்யா நீ கோவப்பட்டது தப்பு இல்ல. ஆனா பணத்தை நீ கண்டிப்பா தரணும், இல்லனா வேலை விட்டு போன்னு சொன்னது தப்பு தானப்பா. அப்படின்னா உன் பேச்சு அவன் எடுத்திருக்காங்க மாதிரி தானே அர்த்தமாகுது. ஏம்மா சாவி அவங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியா, பீரோல வச்ச பணத்தை காணலன்னு சொல்லியா? பிறகு நான் என்னம்மா யோசிக்க முடியும்? அவன் தான் எடுத்துட்டு போய் எங்கேயாவது வச்சிட்டானோன்னு நான் கேட்டேன். எனக்கு அந்த நேரத்துல அப்படிதான் தோணுச்சு. பணத்தை காணுமேங்கிற டென்ஷன் மண்டை உச்சிக்கு ஏறிட்டுமா. திடீர்னு கோபம் கொஞ்சமா நஞ்சமா 2 லட்சம் ரூபாய தொலைச்சிட்டான். அது என்ன சாதாரணமா விடக்கூடிய பணமா? அதனாலதாம்மா கோவப்பட்டுட்டேன். யாருக்கா இருந்தாலும் இந்த கோபம் வர்றது இயல்பு தானே. ஏய்யா லட்சுமணா, கோவம் வரது இயல்புதாப்பா. மனுஷனுக்கு கோவம் வரத்தான் செய்யும். ஆனாலும் பேசக்கூடிய வார்த்தை கொஞ்சம் பார்த்துதான்ப்பா பேசணும். யார பேசியும், எதுக்காக பேசியும், எதுக்கு பேசணுங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சுதானே பேசணும். அவன் நல்ல பையன், அப்பா அம்மாக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. நீ இப்படி சொன்னோன்னே என் மனசு ரொம்ப வருத்தப்படும்லப்பா. நான் இத்தனை பிள்ளைகள் பெற்றிருக்கேன். என் பிள்ளையில ஒரு பிள்ளை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா என் மனசு தாங்குமா சொல்லு? அது மாதிரி தானப்பா அவியலுக்கு இருக்கும். அதனால சுப்பிரமணி அப்பா கோவப்பட்டது தப்பு இல்லப்பா. ஏம்மா கோவப்பட்டு அவனை கையோட கூட்டிட்டு போயிட்டா, வேண்டி வேலைக்கு வர மாட்டானா? என்ன சொல்றீங்க? சுப்பிரமணி வேலைக்கு வர மாட்டானா? ஆமா ரோசாப்பு. சுப்பிரமணி நல்ல பொறுப்பா பாத்துக்கிட்டே எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லுவீங்களே. இப்ப அவன் வேலை விட்டு போயிட்டானே, என்ன பண்ணுவியே? என்ன செய்ய, நானே தான் முழு நேரமும் அங்க கிடக்கணும். இப்ப அவன் அங்க விட்டுட்டு நான் எங்கனாலும் போயிட்டு வந்துருவேன். கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. எல்லாரையும் ரூபாயை நம்பி பொறுப்பா விட முடியாது, நான் தான் இருக்கணும். ஐயா நீயே சொல்லிய பத்தியா வேற யாரையும் பொறுப்புக்கு விட முடியாது நீ. அவன் அப்ப எவ்வளவு பொறுப்பா இருந்திருக்கான்ப்பா. ஏதோ கையுள்ள பாடு ஒரு பிரச்சனையில சின்னதா பாரத்தையா செய்ய. அதுக்காக நீ இவ்வளவு கோவப்பட்டு இருக்க கூடாது. ஏதோ கொஞ்சம் கவன குறைச்சலா இருந்திருக்கா அன்னைக்கு. அவ்வளவு தந்திரமா மாப்பிள்ள பாத்துட்டு போய் தூக்குவார்னு அவன் நினைச்சிருப்பானா சொல்லு? வெளியே இருந்தா திருட வந்திருக்கா, மார்மா இருந்தாலும் போய் எடுத்துட்டு வந்திருக்காவே. ஆமாமா, அவியதான் எடுத்திருக்காவ. நானும் கொஞ்சம் அவசரப்படத்தான் செஞ்சிட்டேன். ஆமாப்பா லட்சுமணா, நீ பேசுனது தப்புதான். என்னைய வேணா சுப்பிரமணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? நான் வந்து பேசி. ஏம்மா அது வேலைக்காவாதுன்னு நினைக்கேன். அவரு கோவத்துல நாங்க எங்க ஊருக்கு போறோம்னு வேற சொல்லிட்டாரு. அதனால அவனை கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பியிருப்பாவன்னு நினைக்கேன். இதுக்கு மேல அங்க போய் பேசினாலும் வேலைக்காவதுமா. இது அதோட விட வேண்டியதுதான். இனி நான் தான் முழு நேரம் அங்க கிடக்கணும். வேலைக்கு சுப்பிரமணி வரமாட்டான். இல்லையா லட்சுமணா, அவன் போக மாட்டான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். எங்களை அவன் சொந்த அப்பா அம்மாவா நினைக்க எங்களை விட்டுட்டு அப்படியே ஈஸியா போயிட மாட்டான். ஏம்மா அவங்கள அப்பா அம்மாவான்னு நினைக்கான். ஆனா அவிய அப்பா அம்மா சொன்ன பிறகு எப்படிங்க வருவான்? அவிய அப்பா ரொம்ப கோவப்பட்டுட்டாவ என்கிட்டயே. இனி வேலைக்கு விட மாட்டாவ, அவனும் வரமாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் கிளம்பி இருப்பான்னு நினைக்கேன். இல்லையா அவன் போக கூடாது. அவன்கிட்ட போய் பேசுவோம் வா. ஏம்மா அவன் வீட்டுக்கா? ஆமா லட்சுமணா, ஒரு தடவை போய் பேசி பார்க்க. அம்மா பேசுனா அவன் கேட்பான். எல்லாம் ரோசா, நான் சுப்பிரமணி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். உங்க மாமாவை பார்த்துக்க, அடிக்கடி ஏதோ வேணும்னா கூடு. சரித்தே, நான் பார்த்துக்கிட்டே நீங்க போயிட்டு வாங்க. வாயா லட்சுமணா, போயிட்டு வருவோம். அத்தை போய் கூப்பிட்டா சுப்பிரமணி வருவானா?